Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 752 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்மளுக்கு அந்த ஜோங்கிற ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன அது பெரிய சைஸ் யானைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு. சரி எதுவா இருந்தா என்ன, அங்க போய் தானே ஆகணும். அப்படியே பொறுமையா அதை நோக்கி போவாங்க. பார்த்தா அந்த யானைக்கு பக்கத்துல தான் 1000 சன்னி கப்பல் நின்றுட்டு இருக்கும். சோ ஒரு வழியா அவங்க கப்பலை கண்டுபிடிச்சாச்சு. என்ன இந்த பார்த்தலோமியோ தான் ஆவுன்னா எக்ஸைட் ஆகிக்கிட்டே இருப்பான். இதுல காமெடி என்னன்னா, பார்த்தலோமியோ கப்பலை விட அந்த கப்பல் சின்ன கப்பல். ஆனா இவனுங்க நம்ம லூஃபிக்கு ஃபேனுங்கிறதுனால ஏதோ கோயில பார்த்த மாதிரி அதை கும்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நல்லா பாத்தீங்கன்னா 1000 சன்னியை அந்த யானையோட காலையே கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தீவு மூவ் ஆகி போகுது, கப்பலை விட்டுட்டு வந்தா அது பாட்டுக்கு போயிரும்ல, அதான் கட்டி வச்சிட்டாங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது கப்பலுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் நமி, சாப்பரு, புரூக்கு, மோமோன்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்பாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்னாச்சு உள்ளுக்குள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கப்பல் ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பான், யாருமே இல்ல. அப்பதான் அந்த யானை கொஞ்சம் வேகமா மூவ் பண்றதை காட்டுவாங்க. அப்படி அது மூவ் பண்ணி போன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய அலைய உருவாகி கப்பலை பயங்கரமா அடிச்சு இழுத்துக்கிட்டு போகும். இப்ப அதுக்கு ஈக்குவலா போகணும்ல, பார்த்தலோமியோ அவனோட பேரியரை யூஸ் பண்ணி இவங்க கப்பலையும் 1000 சன்னி கப்பலையும் கனெக்ட் பண்ணிடுவான். அப்படியே ரெண்டுமே தரன்னு எழுத்துட்டு போகும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த யானை நடக்கிறத ஸ்டாப் பண்ணிரும். இப்போ இந்த காலம் அது மூவ் பண்ணிருக்கா, இனி அடுத்த காலம் மூவ் பண்ணும். அதுக்குள்ள எல்லாருமே கிளம்பி அந்த பக்கம் போகணும்னு அவன் சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளேயே எல்லாம் அடிச்சு புடிச்சு அந்த பக்கம் ஓடுவாங்க. அப்படி போய் பார்த்துட்டு அங்க யாருமே இல்லன்னு லா சொல்லிடுவான் அவங்க லேண்ட் ஃபால் ஆயிருப்பாங்கன்னு. சரி என்னவா இருந்தா என்ன, போய் அவங்கள மீட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அதான் அந்த பால்டிகோ. அங்க டிராகனுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. என்னன்னா உலகம் பூரா இருக்கிற இவங்களோட ரெபல் ஆர்மிஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே வராங்களாமா. ஆனா அவரு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இப்ப டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியை கவுத்தி போட்டாங்கல்ல, இதனால ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் ஆக போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் அவங்ககிட்ட வெப்பன் வாங்கியிருக்காங்க. எப்படியும் இதனாலேயே சிச்சுவேஷன் மோசமா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ஜெயிச்சிட்டோன்னு யாரையும் மிதப்புல இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இது ஒண்ணு நமக்கு நிரந்தரமான வெற்றி இல்லாமா. அவ்வளவு பெரிய ஆள் மேல கை வச்சிருக்கும் போது வேர்ல்டு கவர்மெண்ட் சும்மா விட மாட்டானுங்க. சைஃபர் போல் வேற இப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபோர்ஸ்மெண்டோட கிளம்பி இருக்கானுங்களா, அதனால எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிடுவான். அந்த டைம் கோலா வந்து ட்ரங்கன் ஓர்னு ஒன்னு கண்டுபிடிச்சதா சொல்லுவான். ஆக்சுவலா அது எல்லா கண்ட்ரிலயுமே மைனிங் பண்ண முடியாது, ஒரு சில கண்ட்ரில மட்டும் தான் அது இருக்குது. அது எங்க இருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும், எங்க வெப்பன்ஸ் எல்லாம் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இத சொன்ன உடனே அவன் கோலாவை பாராட்டுவான். ஏன்னா அவன் இந்த நியூஸ் மட்டும் இல்லாம ட்ரெஸ்ரோசால மாட்டிட்டு இருந்த இவங்களோட மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆனவங்க. சோ எல்லாத்தையுமே பெஸ்டா பண்றேன் உடனே நான் மட்டும் பண்ணல, சாபோவும் லூஃபியும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணனால தான் இதை என்னால பண்ண முடிஞ்சு பாலா. அப்போ ரோபின் என்ன பண்ணிட்டு இருக்கா, சபாடி ஆர்கிபெலகோல பிடிச்சதா எனக்கு நியூஸ் வந்துச்சேமா. அப்பெல்லாம் இல்ல, அவன் நல்லா தான் இருக்காமா. கோலாக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, மத்தவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்கிறான். ஆனா லூஃபிய பத்தி மட்டும் ஏன் விசாரிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, அவன் ஆல்ரெடி எவ்வளவு கேட்கணுமோ அதுக்கு மேலேயே கேட்டுட்டானாமா. இதுக்கு மேல நான் கேட்டேன்னா என் காது ஜவ்வே அந்து போயிருவோமா. சாபோ வந்து வளைச்சு சொல்லியிருக்கான் போல. பையன் இப்ப பயங்கரமா பிராக்டிஸ் வேற பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா புதுசா ஃப்ளேம் ஃப்ரூட்டோட பவர் கிடைச்சிருக்குது. இனி அதை பக்காவா யூஸ் பண்ண பழகினாதானே எனிமீஸ் எல்லாம் வந்தா துவம்சம் பண்ண முடியும். அதனால ஒர்க் அவுட் பயங்கரமா போகுது. இப்ப டிராகனுக்கு டோஃப்ளமிங்கோவை சரிச்சதுனால இதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து உருவாக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உலகம் பூரா இருக்க ரெவல்யூஷனரி ஆர்மிஸ் எல்லாத்தையுமே வர சொல்லுவான் ஒரு மீட்டிங் போறதுக்காக. அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல ஏதோ ஒரு இடத்துல பிளாக் பியர்டோட கப்பலை காட்டுறாங்க. அங்க லாஃபிட்டிக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னா பர்ஜஸ். அவனை பிக்கப் பண்றதுக்காக இவனுக்கு ட்ரெஸ்ரோசா போயிருந்தானுங்க. ஆனா அவன் அங்க இல்ல. எங்கடா போய் தொலைஞ்சேன் நான் என்ன கேட்டா அவன் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டே தான் பேசுவான். மேட்ரு என்னன்னா பையன் இவ்வளவு நாள் அன்கான்சியஸா இருந்திருக்கான். அதனாலதான் இவங்க யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியலையாமா. அப்போ ஷூரு அவன் வாய்ஸை கேட்டுட்டு சன் ஆஃப் கன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா. சரி ரைட்டு, இப்ப எங்க இருக்கான் என்னன்னு கேட்டா அவனுக்கே தெரியல. அந்த இடம் மொத்தமும் ஒயிட்டா இருக்குது. சொல்ல போனா அவன் இருக்கிற ஐலாண்டு பனி பெஞ்ச மாதிரி வெள்ளன்னு இருக்காமா. ஆக்சுவலா அவன் ஷிப்புக்கு அடியில ஒளிஞ்சு இங்க வந்து சேர்ந்திருக்கான். இப்ப அவங்க பாறை கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கானாமா. இப்ப பிளாக் பியர்டு அவன் ஆளு எல்லாருமே கிளப்பிக்கிட்டு இங்க வந்தாங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அள்ளிட்டு போலாம். அவ்வளவு வெப்பன்ஸ் இங்க இருக்குதும்பா. அது மட்டும் இல்லாம வரும்போது டாக்யூவையும் கூப்பிட்டுவாங்க. எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குதுன்னு வர சொல்லுவானா. சும்மா வானா எங்கடா வருது பரதேசி பையில, எங்க வரணும்னு கரெக்டான இடத்த சொல்றா. வீணா போன விளக்கன்னு திட்டுவாங்க. அது தெரிஞ்சாதான் அவன் முதல்லயே சொல்லியிருப்பானே. எந்த இடம் என்னன்னு ஒண்ணுமே தெரியல, பிளாங்கா இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைப்பான். டிராகனும் சாபோவும் இங்க தான் இருக்காங்களாமா. சோ விவரு கார்டை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இங்க வந்து சேர்ந்துருங்க, வந்தீங்கன்னா அவங்கள லபக்குன்னு அள்ளிடலாம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் இருக்கிறது பால்டிகோன்னு. அந்த மூதேவி கப்பலுக்கு அடியில தூத்திக்கிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மூதேவிக்கு இதுதான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப மட்டும் பிளாக் பியர்ட் இங்க வந்தான்னா டெஃபினட்டா பெரிய கலவரமாகும். அதனால சட்டு புட்டுன்னு வாங்க சோழிய முடிச்சிடலாம்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த எட்வர்ட் வி
டிவில காட்டுறாங்க. அவன் ஒரு சைடு ஏதோ ஒரு ஐலாண்ட்ல ஏகப்பட்ட வேர்த்த போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான். எல்லாருமே கூறுகட்ட பயிலுக, முட்டா பயிலுக. என்ன கேட்டாலும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றானுங்க. நான் தாண்டா ஒயிட் பியர்டோட சன்னு, நீங்க அவருக்கு மெம்பர்னா எனக்கும் மெம்பர் தாண்டா விளக்கணைகளா அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசிட்டு வருவான். இவன் பேரு எட்வர்ட் வீவில். இவனோட பவுண்டி 480 மில்லியன் பெரிஸ். ஆக்சுவலா இவனாதான் நான் ஒயிட் பியர்டோட பையன்னு சொல்லிக்கிறான். ஒயிட் பியர்டோட மீச மாதிரியே மாட்டு கொம்பு மாதிரி வச்சிருக்கானே. என்ன ஒயிட் பியர்ட பார்க்க சகிக்கும், இவன் சகிக்கல. அவ்வளவுதான், நீ தான் ஒயிட் பியர்டோட பையன், மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லி இவனோட வெள்ளிய வளர்த்த தாய் இந்த தாய் தான் அந்த எட்வர்ட் வீவிலோட அம்மா மிஸ் பக்கின், ஒயிட் பியர்டோட ஒய்ஃப் ஆமா. இதையும் அவளே சொல்லிக்கிறாளே தவிர எங்கேயுமே கன்ஃபார்மா தெரியல. அந்த பக்கினோட சைஸையும் அவனோட சைஸையும் பாத்தீங்களா, யானை முன்னாடி எறும்பு நிக்கிற மாதிரியே ஒரு பீலிங் இருக்கும். இதுல வேற ட்ரெஷரை கண்டுபிடுறான்னு குச்சியை வச்சு கால்ல சொலுப்பு சொலுப்பு சொலுப்புன்னு 4 அப்புவப்பா. எனக்கு வலிக்குது மம்மி, ஏன் அடிக்கிறீங்க அம்மா, இதெல்லாம் ஓவரா இல்லையாடா. அதுக்கப்புறம் ஒரு போட்டோவை காமிப்பா. என்ன மம்மி இது என்ன கண்ணாடியான்னு கேட்பான். என்னால இதை தான் தாங்கிக்க முடியல. என்ன அவ காமிச்சது ஒயிட் பியர்டோட போட்டோ. கண்ணாடின்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டானாமா. உடனே அவங்க அம்மா, பாத்தியா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அப்படின்னா நீ தான் ஒரு பையன், அவரு தான் உன் அப்பா, அதனால நெஞ்ச நிமித்திக்கிட்டு எல்லாத்தையும் போய் சொல்லு, ஓகேவா அப்படின்னு. ஓகே ஓகேமா. ஏன்னா முன்னாடி அவன் ஒத்துக்கல, இப்ப அடிச்சு ஒத்துக்க வச்சுட்டான். இப்ப அடுத்த பிளான் என்ன தெரியுமா, ஒயிட் பியர்டோட கமாண்டர்ஸ் இருப்பாங்கல்ல 16 பேரு, அதுல ஒரு சில பேர் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணுமாமா. ஏன்னா கண்டிப்பா இவங்க டேடி சாகறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பெரிய பொக்கிஷமா விட்டுட்டு போயிருப்பான், அதை திருப்பி எடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவரோட வாரிசு, அதை மட்டும் மறந்துடாதன்னு திருப்பி திருப்பி சொல்லுவா. அவனுக்கு இப்ப கட்டுப்பு என்னன்னா, அவன் டேடிய கொன்னது யாரு, பிளாக் பியர்டு. சோ அவனை நான் பழி வாங்கி கொல்லாம விட மாட்டேன்னு கதறி கதறி அழுவான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுக்கிட்டு, சில்லி பாய் மண்டேல உனக்கு மங்கா இருக்கா என்ன, அவனை பழி வாங்கினா உனக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது மேன், நமக்கு தேவை பணம் பணம் பணம், அதனால எவன் பணமானாலும் அதை பத்தி கவலைப்படாதேன்னு அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. என்ன மேட்டர்னு கேட்டா, டோஃப்ளமிங்கோவை தோக்கடிச்சிட்டாங்க, மறுபடியும் அந்த கார்போட பேரன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு வரும்போது பின்னாடி பார்த்தா ஒரு ஊரே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு வர்றாங்க. மார்க்கோவும் மத்தவங்களும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு தான் அந்த பெரிய வார்ல ஒயிட் பியர்டை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவனை போட்டு பொழந்தோன்னா மார்க்கோவை பத்தி ஏதாச்சும் தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே பொறுமையா கிளம்பி போவாங்க. தக தகன்னு அந்த இடம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த அண்டாவாயன் நிஜமாவே ஒயிட் பியர்டோட பையனா, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.